ஊரை அடித்து உலையில போடும் அரசியல் களத்துல அத்தி பூத்தார் போல் எப்போதாவது ஒரு முறை தான் நல்ல தலைவர்கள் வருவாங்க. அந்த வகையில பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் கக்கன் வரிசையில இடம்பெற்றவர் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தன்னுடைய இறுதி மூச்சு வரை மக்களுக்காகவே வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணு அரசியல்ல அதிசயமாக பணம், பதவி, புகழ் அப்படின்னு எதற்குமே ஆசைப்பட்டதில்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பல்வேறு பதவிகளை வகித்து இருந்தாலுமே ஒருபோதும் அவர் பணம் மீது நாட்டம் கொண்டதில்லை. கட்சி சார்பாகவும் அரசு சார்பாகவுமே தனக்கு கிடைத்த பணம், ஆடம்பர பொருட்களை அவர் கட்சிக்கும் மக்களுக்கும் தான் திருப்பி கொடுத்திருக்காரு. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. நல்லக்கண்ணுடைய 80வது பிறந்தநாள்ல கட்சி சார்பாக அவருக்கு 1 கோடி ரூபாய் பணமும் ஆடம்பர காருமே பரிசளிக்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட அவர் அடுத்த நொடியே இது கட்சியின் பணம், எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அதனை திருப்பி கொடுத்துட்டாரு. சோ அண்மையில தமிழக அரசு நல்லக்கண்ணு அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது. அத்துடன் ரூபாய் 10 லட்சம் தொகையுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இதனை பெற்றுக்கொண்ட இடத்தினுடைய அதனையுமே தான் வைத்திருந்த 5,000 சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. இந்த நேர்மையின் சிகரம். இது மட்டுமல்லாமல் இவருக்கு பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பரிசு தொகைகளை அடுத்த நொடியே ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். இவர் வெகு நாட்களாகவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்காரு. இவ்வளவு ஏன் உடல்நிலை சரியில்லாத போது கூட தனியார் மருத்துவமனைகளை நாடாமல் அரசு மருத்துவமனையில தன்னுடைய சிகிச்சையை மேற்கொண்டு வந்தாரு. அதுல பிடிவாதமுமே பிடிச்சிருக்காரு. அங்க இருந்தே நம்மை விட்டு பிரிந்திருக்காரு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். இவருக்கு பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டுமல்லாமல் நேரில் சென்று அஞ்சலியுமே செலுத்த உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.